சார். விட்டு போயிட்டாரா? விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க போறா இருந்தாலும் நான் தான் சார் தூக்கி தூக்கி கூட்டு போகணும். இது வரைக்கும் என் மாமியா என் பிள்ளை மூஞ்ச கூட பார்த்தது இல்லை சார் இன்ன வரைக்கும். இப்போ இவங்களுக்கான பராமரிப்பு செலவு எல்லாத்தையும் நீங்க தான் நான் ஒரே ஆள் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்காரங்க கொஞ்சம் சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காங்க உன் பிள்ளை சவுண்ட் விட்றா எங்களால் தூங்க முடியல, கரும எப்போ பார்த்து சவுண்ட் விட்டுட்டே இருக்கு அப்படின்னு காது கூட பேசும்போது ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியாக அந்த தெருவே சொல்லி ரொம்ப கஷ்டமா சரின்னு சொல்லி கொஞ்சம் ஹோமில் விட்டேன் சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என் ஃபினான்ஸிலே நான் தான் பார்க்குறதுனால ஹோமில் விட்டுருந்தேன் சார். எனக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்கன்னா எனக்கு இல்லை சார். இந்த குழந்தைய நைட்டு தூங்கும் போது ஒரு வரும் சார், நம்ம கருப்பை இந்த குழந்தை என்ன பண்ண முடியும், எப்படி பார்த்து முடியும் அப்படின்னு அந்த நைட்டு தூங்கும் போது வந்துட்டு போவோம் சார். ஆக்சுவலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சில நேரங்களில் பார்த்தோன்னா வெவ்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நிறைய விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, இது மாதிரி இருக்குது. அதுபோல் ஆர்டிசம் இருக்க குழந்தைகள் இல்லை இது மாதிரி சிக்கலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வீடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கப்போ அது எளிதாக அணுக முடியுது மாதிரியோ இல்லை அவர்களுக்கு ஒரு கம்யூனிட்டி மாதிரி வச்சு அதை ஈஸியாக எல்லாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு வீட்டுக்கான மானியம் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அது வந்து நிறைய பேருக்கு பயனா இருக்கும். ஏன்னா இன்னொருத்தட்ட போய் கேட்டு அவங்க கொடுத்தாதான் உண்டு இல்லைன்னா கிடையாதுங்கிற மாதிரி நிலைமை இருக்கப்போ நிறைய நேரங்கள் அவங்களுக்கு வந்து அவமானம் தான் ஃபேஸ் பண்ணப்படுது.